ரத்தம் செய்யணும்னா எப்படின்னா ரொம்ப ஈஸி வச்சிங்களா. ஈஸின்னா என்ன, ஒண்ணு வெங்காயத்தை நல்லா அரிஞ்சிட்டு அதை போட்டு வதக்கிடணும். பூண்டு கொஞ்சம் சேர்க்கணும். மிளகுத்தூள் போடணும். மிளகுத்தூள் அப்புறம் தேன் ஒண்ணு இருக்குது. இத காட்டுறேன் பாருங்க. இந்த தேன்றது வந்து நம்ம ஊர்ல கிடைக்குமான்னு தெரியல. ஆனா வந்து இந்த தேன் போட்டீங்கன்னா, அது ஒரு இலை அது. அது தூள் தூளா ஆக்கி வச்சிருப்பாங்க உள்ள இருக்க. அதை போட்டீங்கன்னா வாசனை கம்முன்னு இருக்கும். அப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டு அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்க உப்பு போட்டுட்டு இதை கொதிக்க வச்சிடணும். இப்படி வெங்காயத்தை போட்டு வதக்கி பால்ல போடுறதுன்னா மிளகு தூள் போட்டு கொஞ்சம் பால்ல கொஞ்சம் கொதிக்க வைக்கணும்ல. பால்ல நல்லா கொதிக்க வச்ச உடனே இந்த மாதிரி ரொம்ப பால் ஊத்தாதீங்க. கொஞ்சோண்டு அந்த முழுவி இருக்கிற அளவுக்கு அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து சுஷுன்னுவாங்க, சையோ சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல வந்து சுஷுன்னா சவ். இது வந்து கத்திரிக்காய். இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயிலையும் வந்து நீங்கள் ரத்தம் செய்யலாம், சுஷுலையும் ரத்தம் செய்யலாம். உருளைக்கிழங்கும் சுஷுவும் சேர்த்தா நல்லா ஒரு மேரேஜாக இருக்கும். ரெண்டும் கலக்கினா நல்லா இருக்கும். அதனால இது வந்து சவுச்சவும் உருளைக்கிழங்கையும் அழகாக அரிஞ்சிட்டு தூளாக அரிஞ்சிடணும். வெங்காயத்தில் போட்டு நல்லா வதக்கிட்டு பூண்டோட போட்டுட்டு அந்த தேன் போட்டுட்டு நீங்கள் அப்படியே கொதிக்க வச்சிடணும். பாலில் உப்புலாம் போட்டுட்டு இப்போ இதே மாதிரி இங்கேயும் போடணும். மிளகு ஒண்டி மறக்காதீங்க. மிளகு தூள் தான் இது டேஸ்ட்டும் வந்து மிளகும் பூண்டும் தான். அதுக்கப்புறம் அந்த தேன்றாங்க இது எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. இந்த ரெண்டும் தான் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்க பாலில் வச்சிட்டோன்னா இதை நீங்கள் நிறுத்திடணும். இதை நிறுத்திட்டு இப்போ இது கூட வந்து இவங்க வந்து நிறுத்தத்துக்கு முன்னாடி இவங்க வந்து இன்னும் இதை சேர்க்க சொல்கிறாங்க. கோதுமை மாவு வந்து இந்த பியோன்றாங்க இந்த ஊரில். அங்கே ஆர்கானிக்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஆர்கானிக்னா உங்களுக்கு அந்த மாதிரி கோதுமை மாவு கொஞ்சோண்டு எடுத்து ஒரு ஸ்பூன் போட்டுருணும். எவ்வளோ ஸ்பூனா? ஒரு ஸ்பூன் அதில் ஃப்ரீயா. இந்த பாருங்க எப்படி போடுறாங்க பாருங்க. இந்த அளவு போட்டால் போதும்ல. இந்த மாதிரி கத்திரிக்காய் வந்து நீங்கள் வந்து சவுச்சவையும் தனித்தனியாக நீங்கள் வதக்கணும். ஏன்னா இந்த டேஸ்ட் வேறு அந்த டேஸ்ட் வேறு. ஆனால் சவுச்சவும் உருளைக்கிழங்கும் நல்லா கலக்கும். ஆனால் கத்திரிக்காய் வந்து அது தனி டேஸ்ட். அதனால் வந்து தனியாக வச்சுக்குவோம். இதே மாதிரி கோதுமை போட்டு சேர்க்கிறது எதுக்குன்னா அந்த லியான் வாங்க ஃப்ரெஞ்சில். லியான்னா வந்து கோக்குறதுனா ரெண்டு வந்து திக்காக்கிறதுக்கு திக்கனிங்னுவாங்க இங்கிலீஷில். அந்த திக்கனிங் ஃபேக்டர் தான் அது. திக்கனிங் அந்த ஏஜென்ட் வந்து நம்ம கோதுமை மாவு. ஆனால் நீங்கள் வந்து அதை அழகாக மாரி கலந்து இது பண்ணிங்கன்னா பாருங்க எல்லாம் பால்லாம் போயிடுச்சு பாருங்கள். சுத்தமாக பாலே காணும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அதேமாரி கோதுமை போடுவாங்க. இப்போ அதுவும் பால்லாம் போயிடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி சேக்டாக வந்து ட்ரையாக வரும். அந்த நேரத்தில் என்ன சொல்லணும், நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்துக்கிறாங்க. இது பாருங்க இந்த கிளாஸ் பாருங்க. இதுல வந்து நீ வெண்ணெய் போடணும் இல்ல? அது அப்படியே போட்டுருவியா? அப்படியே போட்டுறாங்க. இது கேக்குக்கு தான் வெண்ணையா? எனக்கு அவ்வளவு தெரியாது, அதனால சொல்றேன். இது வந்து அப்படி போட்டு அவங்களுக்கு அந்த பிரெஞ்சு தான் ஸ்பெஷலிஸ்ட் அவங்க. அப்ப இது போட்டுட்டு இது வந்து இந்தியாவில் தான் இதெல்லாம் செய்ய தெரியாது. அதனால தான் நாங்கள் காட்டுறோம். இந்தியாவில் இருக்கிறவங்க இது வந்து பெனிஃபிட் பண்ணி நீங்கள் இது பரப்புங்க. நிறைய பேருக்கு சொல்லுங்கள். வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஃபேமஸாக வரணும். இது ஈஸி, உடம்பு நல்லது. பார்த்தீங்கன்னா காரங்கரம் எதுவுமே இல்லை பாருங்கள். வெறும் மிளகு பூண்டு இதை வச்சு அவங்க வந்து ஒரு சாப்பாடு செய்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா வயிறு ஃபுல்லாகிடும். அப்புறம் வெறும் காய்கறி தான். அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வயிறில் வந்து ஒரு கெடுதியே இல்லாத ஒரு பொருளாக இருக்கிறதால இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இன்னும் நல்லா குடிக்கணும். அப்புறமா வந்து இதில் வந்து அவங்க வந்து என்னென்ன சேர்ப்பாங்கன்றத அப்புறமா பொறுமையாக நம்ம செய்யலாம். இப்போதைக்கு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தாங்க வந்து கண்டினியூஸாக இப்போ பார்க்குறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாகம் எடுத்தோம். இப்போ இந்த பாகத்தில் வந்து நம்ம காட்டுறது வந்து இப்போ இந்த சவுச்சவும் உருளைக்கிழங்கும் அந்த எல்லாம் போட்டு வதக்கின்னு இருக்கிறோம். அதை வதக்கும்போது கூட வந்து கோதுமை மாவு சேர்க்குறோம். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா அந்த கோதுமை மாவு இது ஒரு திக்கனிங் ஏஜென்ட்டு. சொன்ன மாதிரி வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பூண்டும் ஒரு 4-5 இது போடுவாங்க. பூண்டு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அது நம்ம பாதி பூண்டு போடலாம். ஒரு 6 இது இருக்கும்னு நினைக்கிறேன் அதில் பார்க்கணும். அப்போ மிளகு கொஞ்சம் போட்டுருங்க. மிளகு தூள் நீங்களே அரைச்சி போடுங்க மிளகு. அப்புறம் உப்பு,
அதெல்லாம் போட்டு அது தேன்றதை போட்டுருங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. பால் போட்டு கொதிக்க வச்சு இப்போ வந்து கோதுமை மாவு சேர்க்குறோம். கொஞ்சோண்டு கோதுமை மாவு, ரொம்ப இல்லை, இல்லைன்னா அப்புறம் ரொம்ப கட்டியாகிடும். ஒரே ஒரு ஸ்பூன் போட்டாங்க, அவ்வளோதான் பிரியா. இப்போ வந்து இதில் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு அதில் வந்து நிறுத்திடணும். இப்போ நிறுத்திட்டு இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஏனம் இருக்கும், இந்த அடுப்பில் ஓவனில் போகிற மாதிரி, அதை எடுத்து நீங்கள் வந்து அது உள்ள இப்படி வச்சிடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சீஸ் ஒன்று இருக்காங்க, அந்த சீஸ் போடணும். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து சவு இருக்குது, இது ஃபைபர் இருக்குது, உருளைக்கிழங்கு இருக்குது, அது கார்போஹைட்ரேட் தான் போகும். ஆனால் வந்து சவு நல்லது, கூட கத்திரிக்காய் இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு 3 பேர் சாப்பிட்லாம். ஆனால் நீங்கள் கூட போட்டிங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் கூட மாட்டம் செய்யணும், அவ்வளோதான். இது வந்து நாங்கள் ரொம்ப போடல, நாங்கள் ஒரு இதுக்கு காட்டுறோம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் காட்டுறோம். அப்புறம் வந்து நீங்கள் வந்து டீப் ஃப்ரீசரில் இருக்கிறதால கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் வந்து சீஸ் வந்து இவ்வளோ போடலாமா? அப்படியே இன்னும் போடலாம். இதுவா இதுவா இன்னுமா? போதும் போதும். இந்த அளவுக்கு நீங்கள் போட்டால் தான் நல்லா இருக்கும். இப்போ இந்த அமௌண்ட் ஃப்ரீ இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியாக இருக்குது. கொஞ்சம் இப்படி பண்ணிவிடுங்க கையில், அப்போ பண்ணிட்டீங்கன்னா தூளாகிடும். இதை வந்து நம்ம வந்து ஜில்லுன்னு தான் இருக்கும், கை ஜில்லுன்னு இருக்கும் வச்சுங்களா. இதை எடுத்து நம்ம இது மேலே அப்படி பூவா அப்படி தூக்கி விட்டுடணும். ஒரே இடமா எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணணும், அப்படியே பரப்பலாம். இது வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இதை வந்து அப்படியே நேராக ஓவனில் வைக்க வேண்டியதான். சீஸ் எல்லாம் போட்டுட்டு நீங்கள் வந்து ஓவனில் வச்சுருங்க. இந்த இந்த ப்ரிப்பரேஷனை இது கூட வந்து வச்சுட்டிங்கன்னா இந்த டெம்பரேச்சர் எப்படின்னு பார்த்துங்க. டெம்பரேச்சர் வந்து 200 டெம்பரேச்சர் வச்சுட்டு எத்தனை மணி நிமிஷம்? 30 நிமிஷமா? 30 நிமிஷத்துக்கு வச்சுருங்க. ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ எடுத்து சாப்பிடலாம். இப்போ வந்து சர்வ் பண்ணிக்க வேண்டியதுதான். பார்த்துங்க. பார்த்தீங்கன்னா இது பாதி வந்து தெரியுது பாருங்க. இந்த இடம் அப்படியே வந்து உங்களுக்கு உருளைக்கிழங்கும் இந்த சவுச்சவும், இந்த இடம் கத்திரிக்காய் இருக்குது. இப்போ நீங்கள் எந்த டேஸ்ட் வேணுமோ எடுத்துக்கலாம். சர்வ் பண்ணுறது வந்து ரைஸ் வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஒன்று செஞ்சுக்கோங்க. அது கூட வந்து இதை சாப்பிட்றதுக்கு வாட்டமாக இருக்கும்.